வணக்கங்க. ஏற்ற சூழல், மிதமான வெப்பம், தேவைப்படும் அளவு மட்டும் நீர், தேவையான பராமரிப்பை கூடுதலாக இந்த கோலியஸுக்கு கொடுத்து நீங்கள் இந்த வெயில் காலத்திலும் கூட இந்த கோலியஸ் பிளான்ட்டை வளமாக வளர்க்கலாம். ஒரு கோலியஸ் பிளான்ட்டை அதோட கட்டிங்ஸை மண்ணில் வைத்து வளர்ப்பதற்கு 1 மாத காலம் அளவு தேவைப்படுகிறது. முழு செடியாக அது நம் கண்களுக்கு விருந்தளிப்பதற்கு 1 மாத காலம் தேவைப்படுகிறது. அப்படி அந்த செடி வளர்ந்த பிறகு 2 மாதம் அந்த தொட்டியில் அந்த செடியை வைத்து வளர்க்க வேண்டும். பிறகு அதனுடைய அடிப்பகுதி காய்ந்து கொண்டும் மாவுப்பூச்சி தாக்குதலுக்கும் எறும்பு தாக்குதலுக்கும் உள்ளாகின்ற அந்த வேளையில் அதிலிருந்து ஒரு வளமான கட்டிங்கை எடுத்து இன்னொரு பிளான்ட்டை உருவாக்க வேண்டும். இப்படித்தான் அந்த கோலியஸ் பிளான்ட்டை அடுத்த சீசனுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிளான்ட், அந்த கலர் இலை நம்மிடம் தங்கும். இதை பராமரித்து அடுத்த சீசனுக்கு கொண்டு செல்வதால் நம்முடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியாகும். அந்த செடி, அந்த கலர் நம்மிடம் எப்பொழுதுமே இருக்கும். மறைந்து போய்விட்டது, காய்ந்து போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்று சொல்வதற்கு இடமில்லாமல் அந்த செடியை எப்படி அடுத்த சீசனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் இந்த வெயில் காலத்தில் வளமாக இந்த கோலியஸ் செடியை வாங்கி வளர்க்க முற்படுங்கள். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.